ரீசெண்டா ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க, யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கேரள காவல்துறையில இருந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்களுக்கு ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 11 வரைக்கும் தான் விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டே ஓப்பன் ஆயிருந்திருக்கு. 12, 13, 14 இனிமே தான் ஓப்பன் பண்ண போறாங்க. அது எல்லாமே லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12, 13க்கு எப்பவுமே என்ன 70,000 விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் 14க்கு மட்டும் 50,000 டிக்கெட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி 15க்கும் 40,000 டிக்கெட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகர விளக்கு காலம், அதாவது மகா உற்சவம், நம்மளோட மிகப்பெரிய திருவிழாவான மகர ஜோதி தரிசனம், அதை முன்னிட்டு தான் இந்த சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அது இப்போ வரைக்குமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே எளிமையா பக்தர்களோட எல்லா நடவடிக்கைகளையும் கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான தரிசனம் கிடைச்சிட்டு இருக்கு. யாருமே எந்த பெரிய குறையும் சொல்லலை. அப்போ மகர விளக்காதுல அவங்க ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் இந்த செயலாம் செய்யறாங்க. ஸோ அப்போ மகர ஜோதி தரிசனத்துக்கு பிளான் பண்ணக்கூடியவங்க கம்பல்சரி ஆன்லைன்ல விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. எப்ப ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்ற விஷயம் என்ன செய்யாது, 11, 12, 13, 14க்கு கிடையாது. அண்ட் அதே மாதிரி மகர ஜோதி தரிசனத்துக்கு ஆன்லைன்ல விட போற டிக்கெட்டு 50,000 டிக்கெட் தான். ஸோ அதனால தயவு செஞ்சு என்ன இருங்க, அலர்ட்டா இருங்க. பகவானே, எத்தனை பேர் சபரிமலை யாத்திரை நம்ம மகர ஜோதி தரிசனத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களோ தயவு செய்து எக்ஸாக்டா ஜோதி தரிசனத்தை புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு லிமிடேஷன் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ 15ஆம் தேதிக்குள்ள டிக்கெட் புக் பண்ணி நான் 14ஆம் தேதி போவேன் அப்படின்னு விருப்பப்பட்ட சுவாமிகள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிருங்க. 15ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணி என்ன பண்ணிருங்க, அதை கேன்சல் பண்ணிருங்க. 14ஆம் தேதிக்கு மட்டும் அக்யூரேட்டா புக் பண்ணிக்கோங்க. 12, 13, 14 இந்த 3 டேட்டுக்குமே இது காமன் தான். சரிங்களா பகவானே? ஏன்னா அந்த 4 நாட்களுமே பக்தோட வருகை அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துல தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 4 நாளுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எப்ப எந்த விதமான எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பும் உங்களுக்கு வேண்டாம். நல்லது பகவானே, நீங்க எல்லாம் இப்போ தெளிவடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் யார் யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பகவானே. அப்பதான் எல்லாருமே அவேர்னஸோட இருக்க முடியும். நல்லதேப்பா. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும். சுவாமி சரணம். பாத நமஸ்காரம்.